பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டத்தின் கீழ் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், தகவல் தொழில்நுட்பங்கள் முதலிய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் கட்டமைப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் 4247 பள்ளி கட்டிடங்கள் கட்டுமானத்திற்காக 1359 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மட்டுமன்றி பள்ளிகளுக்கு புத்துயிர் அளித்திட 678 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திசைதோறும் திராவிட முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இளந்தளிர் இலக்கிய திட்டம், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் வெளியீடு என பல்வேறு முன்னெடுப்புகள் மூலம் தமிழ் பண்பாட்டை பேணி வளர்த்திடவும் அறிவு செல்வங்களான நூல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இலக்கிய திருவிழாக்கள், நூலகங்கள் போன்றவற்றின் வாயிலாக அறிவு பரவலாக்கமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்வியை பரிவுடன் வளர்த்தெடுக்கும் பன்முகத்தன்மையிலான முயற்சிகள் வாயிலாக கல்விக்கான வலுவான அடித்தளம் இடப்படுகிறது. இளைஞர்களின் ஆற்றலை முழு அளவில் பயன்படுத்தி விளையாட்டு வீரர், வீராங்கனைகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் பெருமையையும் உலகறிய செய்யும் பரந்துபட்ட உட்கமைப்பை வசதிகள் நமது அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணவும், அடையாளம் காணப்பட்ட வீரர்கள் விளையாட்டுகளில் முழுமையாக ஈடுபட தேவையான களங்களை அமைத்து தருவதிலும் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை தருவதிலும் அரசு ஆர்வத்துடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உள்ளூர் அளவிலான விளையாட்டு வீரர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் உலக அளவிலும் வெற்றி பெற தேவையான அனைத்து முயற்சிகளும் முழு மூச்சுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. செயற்கை இலை ஓடுபாதைகள், விளையாட்டு அரங்கங்கள், நீச்சல் குளங்கள், தரமான புதிய மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் மற்றும் ஒலிம்பிக் அகாடமிகள் போன்றவை உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நவீன அரங்கங்கள் சர்வதேச தரத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா மையங்கள் மற்றும் ஸ்டார் அகாடமிகள் போன்ற அமைப்புகள் விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்த உருவாக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு வீரர்களின் உடற்திறனை பாதுகாப்பதில் தனி அக்கறை காட்டு இந்த அரசு ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையங்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆடுகளம் செயலி, டாக்டர் கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்குதல், தமிழ்நாடு வாகையர் அறக்கட்டளை, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் போன்ற முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முத்தாய்ப்பாக சென்னை செம்மஞ்சேரியில் உலக தரத்திலான விளையாட்டு நகரத்தினை ரூபாய் 261 கோடி மதிப்பீட்டில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தொழிலாளர் நலத்துறையின் மூலம் நடத்தப்பட்ட 2437 வேலைவாய்ப்பு முகாம்களில் 3 லட்சத்துக்கும் மேலான இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் பணி நியமனங்கள் பெற்றுள்ளனர். 2021 ஆண்டு வரை தமிழ்நாட்டில் 91 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 41 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை 132 உயர்ந்துள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடநோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப நகர்ப்பகுதிகளில் கிடைக்கும் அனைத்து வசதிகளும் ஊரக பகுதி மக்களுக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர், தரமான சாலைகள், கான்கிரீட் வீடுகள், நல்ல சுகாதாரம் போன்ற வசதிகளை வழங்குவதிலும் வறுமையை குறைத்து வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரத்தை நிலைக்கத்தக்க வகையில் மேம்படுத்துவதில் இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது. தமிழ்நாட்டினை குடிசைகளே இல்லாத மாநிலமாக உருவாக்கும் உயரிய நோக்கத்துடன் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2030 ஆண்டிற்குள் குடிசையில்லா தமிழ்நாடு என்று இலக்குடன் அறிவிக்கப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் எதிர்வரும் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு இதுவரை 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1 லட்சம் வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது மட்டுமன்றி பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் 2001 ஆண்டு வரை கட்டித்தரப்பட்ட 1,16,000 வீடுகள்
1016 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்க்கப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளன. 32 கிராம பகுதிகளில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்திடவும் பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவித்திடவும் வேளாண் விளைபொருட்களை நகரங்களுக்கு விரைவாக கொண்டு செல்லவும் கிராம சாலைகள் தரமாக அமைத்தல் அவசியம் என்பதனை கருத்தில் கொண்ட அரசு முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த 2022-23 ஆண்டு முதல் தற்போது வரை 20,485 கிலோமீட்டர் நீளமுள்ள 15,412 சாலைகள் 8,911 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 33 கிராமப்புற பகுதிகளுக்கு மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்த அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. ஒன்றிய மாநில அரசின் பங்களிப்பில் நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் உயிர்நீர் இயக்கம் ஜல்ஜீவன் மிஷன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் உள்ள 1,12,00,000 வீடுகளுக்கு இதுவரை குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய அளவில் உயிர்நீர் இயக்கத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு விருது அளித்து பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருப்பினும் தமிழ்நாட்டுக்கு இத்திட்டத்தினை செயல்படுத்த விடுவிக்க வேண்டிய 3,112 கோடி ரூபாய் நிதியினை ஒன்றிய அரசானது கடந்த 1.5 ஆண்டுகளாக விடுவிக்கவில்லை. மேலும் எந்த ஒரு புதிய திட்டத்திற்கும் அனுமதியும் அளிக்கப்படவில்லை. எனவே மிகவும் முக்கியமான இத்திட்டத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு விரைவில் வழங்கிட தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட குறைந்தபட்ச அடிப்படை நிதியாக தலா 30 லட்சம் ரூபாயும் செயல்திறன் ஊக்க நிதியாக 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள 10,417 நூலகங்கள் 163 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளன. 35 அடுத்தபடியாக இந்த அரசின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக வருவாய்த்துறை மூலம் தாங்கள் குடியிருக்கும் மனைக்கு உரிமையின்றி இருந்த லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதின் மூலம் இந்த அரசு அவர்களது வாழ்நாள் கனவை நிறைவேற்றியுள்ளது. சென்னை மற்றும் மாநிலத்தின் நகர்ப்பகுதிகளில் உள்ள குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை ஒருமுறை சிறப்பு வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இதுவரை 80,816 தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 1980களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்ட குடியிருப்பு திட்டங்களில் பட்டா வழங்குவதில் நிலவி வந்த நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானமுடைய மக்கள் பயனடையும் வகையில் 1,42,00,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு நிரந்தர வீட்டு வசதி, சமநிலை உரிமை மற்றும் அவர்களின் மாண்பை உறுதி செய்யும் விதமாக இந்த அரசு மாநிலம் முழுவதும் ஆயுதிராவிட பழங்குடியினர் உட்பட விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு கடந்த மே 2021 முதல் டிசம்பர் 2025 வரை 22,71,000 வீட்டு மனை பட்டாக்களை வழங்கியுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களிலும் வசிப்பவர்களின் வாழ்வு வளம் பெற 6,311 புதிய வீடுகள் 391 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2,742 வீடுகள் 197 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 36 இந்திய அளவில் விரைவாக நகரமயமாகும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது. பல்வேறு சவால்களையும் வாய்ப்புகளையும் இந்த நகரமயமாதல் உருவாக்குகிறது. எனவே நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து, வீட்டு வசதி, சுற்றுச்சூழல் பேணுதல் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றிற்கான திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்துவது அவசியமாகிறது.